எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு நம்ம iQOO Neo 9 Proட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபோனை அமேசானில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மேலே நம்மளுக்கு Neo 9 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த Neo புது ஃபாண்ட்ல நமக்கு போட்டிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு Neo 9 Pro அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 வேரியன்ட் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 8GB RAM 128 and 256GB நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 12GB பார்த்தீங்கன்னா நமக்கு 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. மூணுத்தோட ப்ரைஸிங்கும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள நம்மளுக்கு iQOO Neo 9 Pro ஸ்மார்ட் ஃபோன் தான் நமக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ராப்பர்ஸ் எல்லாமே பிரிச்சிடலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணது இந்த ரெட் கலர் ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வீடியோவில் பார்க்குறதோட அதே சமயத்தில் ஃபோட்டோவில் பார்க்குறதோட நேரில் ரொம்ப 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 அழகாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக அந்த வீகன் லெதர் பேக் கொடுத்துருக்காங்க. டியூவல் கலர் இருக்கு. நமக்கு ரெட் கலர் அப்புறம் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. iQOO பிராண்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபோன் செம்ம அட்டகாசமாக செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ iQOO ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லலாம். ரெண்டு பெரிய கேமரா மாடியூல்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று நமக்கு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஃபிளாஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 inch 144 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரு 1.5K ரெசல்யூஷன் இருக்கு AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இதில் நமக்கு HDR10+ சப்போர்ட் கூட நமக்கு கொடுக்குறாங்க. 3000 nits பீக் பிரைட்னஸ் நமக்கு கிளைம் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஃப்ரண்ட்ல நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரொம்பவே நல்லாவே நமக்கு iQOO பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராசஸர். ஆமாங்க, இந்த விலைக்கு நமக்கு Snapdragon 8 Generation 2 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராசஸர். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் 256GB வேரியன்ட்ஸில் UFS 4.0 தான் கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus லைட்டாக ஏமாத்ததுக்கப்புறம் நானும் பயந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே UFS 4.0 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம ப்ராசஸர் அப்புறம் செம்ம ஸ்டோரேஜ் வேரியன்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, மேலே நமக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு USB Type-C போட்டிருக்கு. இதில் நீங்கள் 2 நானோ சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு உங்களால் போட்டுக்க முடியாது. ஸோ நீங்கள் 256GB வாங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டோரேஜும் கிடைக்குது, அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகமான ஸ்டோரேஜும் கிடைக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மேலே நம்மளுக்கு IR பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFC மட்டும் நமக்கு ஸ்லைட்டாக இன்க்ளூட் பண்ணாமல் விட்டாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடை பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று நம்மளுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன் வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு பிளாஸ்டிக் பட்டன்ஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அங்கே மட்டும் நமக்கு iQOO லைட்டாக காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரே ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மலான கேஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே பெருசாக நமக்கு ஸ்பெஷலாக இல்லை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குவிக் ஸ்டார்ட் கைடு அப்புறம் வாரண்டி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு iQOO அந்த ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் கேபிள் நமக்கு பாக்ஸில் கொடுக்குறாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஃபோனை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டேன். சாஃப்ட்வேர் ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 144 Hz கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் Snapdragon 8 Generation 2 இருக்கிறதுனால ஃபோன் நமக்கு செம்ம பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது. ஃபோனை எடுத்தோடனே நான் நோட்டீஸ் பண்ணேன். ஃபோன் பயங்கரமாக செம்ம ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பெசல்ஸ் நல்லா கம்மியாக இருக்குது. ப்ளஸ் சிமெண்ட்டிக்கலாக கொடுத்துருக்கிறதுனால பெசல்ஸ் அது நமக்கு நல்லா ஒரு ப்ரீமியமான ஃபீலிங் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளோட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆப் நமக்கு ப்ளோட்வேராக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் அந்த ஹாட் ஆப்ஸ் அப்புறம் ஹாட் கேம்ஸ் கொடுக்கல. இது கண்டிப்பாக ரொம்ப 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 நல்ல விஷயம். ஹாட் ஆப்ஸும் ஹாட் கேம்ஸும் இதில் நமக்கு இல்லை. ஆனால் விவோ ஆப் ஸ்டோர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆப்ஸும் ஹாட் கேம்ஸும் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ தம்ஸ் அப் iQOO இதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப்னு சொல்லலாம். ஆனால் ப்ளோட்வேரும் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் ப்ளோட்வேர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விவோ டைலர் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கூகுள் டைலரில் விவோ டைலர் தான். ஸோ நீங்கள் கால் ரெக்கார்டிங் எல்லாமே கண்டிப்பாக பண்ணிக்கலாம். மெசேஜிங் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான மெசேஜிங் அப்ளிகேஷன் கூகுள் மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு என்னெல்லாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது, என்னெல்லாம் சாஃப்ட்வேர் இதெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஃபன் டச் OS 14 வந்து கொடுக்குறாங்க. நல்ல விஷயம், லேட்டஸ்ட்டான ஃபன் டச் OS தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அதில் வந்து நமக்கு Snapdragon 8 Generation 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக Snapdragon 8 Generation 2 வந்து ஒரு செம டெரிஃபிக்கான ஒரு ப்ராசஸர். அதே சமயத்தில் Android 14 வந்து கொடுக்குறாங்க. ஸோ லேட்டஸ்ட்டான Android கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட்டான ஃபன் டச் OS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து iQOO வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேரில் அப்படின்னு சொல்லலாம். ப்ளோட்வேரும் நமக்கு வந்து கம்மி வந்து பண்ணியிருக்காங்க. ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ் வந்து இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ iQOOக்கு வந்து நம்ம ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஸோ மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது வந்து 8GB RAM 256GB வேரியன்ட் வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து UFS 4.0 ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 8GB ரேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 8GB வந்து வெர்ச்சுவல் ரேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேணாம், வெறும் 8GB ரேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 256GB ஸ்டோரேஜ் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200GB மேலே வந்து உங்களுக்கு அவைலபிள், 230GB கிட்ட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு 23GB கிட்ட வந்து நம்மளுக்கு யூஸ்டாக வந்து இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு 120 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் 5160 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Snapdragon 8 Generation 2 வந்து நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப பேட்டரி எஃபிஷியன்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் இருந்துச்சுன்னா பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் ரிவ்யூ வந்து அதை பற்றி நான் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நார்மலாக டார்க் தீம் அதெல்லாமே நம்மளுக்கு வந்து iQOOல வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரோ வேணுமா, பிரைட் வேணுமா, ஸ்டாண்டர்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 60 Hz யூஸ் பண்ணோமா, 144 Hz வந்து யூஸ் பண்ணோமா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்மார்ட் ஸ்விட்சும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான், நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் விட்டுடலாம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த MEMC சிப்லாம் நமக்கு வந்து கொடுத்தனால அந்த MEMCயோட செட்டிங்ஸ் எல்லாமே இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணால் நீங்கள் வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS 14 வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து ஆல் ஃபீச்சர்ஸும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன், கொஞ்சம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு புதுசாக வந்து இந்த ஃபோனுக்காக அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கார்ஜியஸாக வந்திருக்கு. ஸோ இதுக்கும் iQOOக்கு வந்து நம்ம ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமான இதுவும் நமக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து ஃபன் டச் OS 14 என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்குமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னபடி லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேரில் தான் இருக்குது, எந்த விதமான ஒரு அப்டேட்டும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இல்லை. இந்த ஃபோனை நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ். ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து பயங்கரமாக வந்து iQOO வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணும் போதே தெரியுது ஹாப்டிக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் யூஸ் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்டிக்ஸ் வந்து செம்மையாக iQOO வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து iQOOக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DRM இன்ஃபோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ DRM இன்ஃபோ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ DRM இன்ஃபோவில் நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து HDR10+ வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு காட்டுது. 60 Hz, 72 Hz, 90 Hz, 120 Hz, 144 Hz அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுது. ஆப்வியஸ்லி இது வந்து நமக்கு ஒரு LTPO பேனல் தான். ஸோ அந்த சப்போர்ட் எல்லாமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் HDயில் நீங்கள் கான்டென்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி. ஸோ ஃபுல்லாக வந்து நமக்கு க்ரீனில் வந்து வந்திருக்கு. ஸோ கூகுள் கேமரா வந்து இதில் ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கூகுள் கேமரா வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நம்ம போஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேமரா அப்ளிகேஷன். ஸோ கேமரா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான கேமரா அப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து 0.4x 1x வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு செல்ஃபியில் போர்ட்ரேட் மோட் அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நைட் மோட் வந்து இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட், ஸ்னாப் ஷாட், இந்த மாதிரி எல்லா மோட்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவில் தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதால் வந்து 8K வரைக்கும் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ 8K 30 FPS வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 4Kல பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 30 FPS அண்ட் 60 FPS வந்து உங்களால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1080pல பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 30 FPS அண்ட் 60 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அல்ட்ரா வைடில் வந்து உங்களால் 1080p 30 FPS மட்டும் தான் நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் மட்டும் ஏன் எப்போவுமே குறை வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் உங்களால் வந்து 8K வரைக்கும் வீடியோ வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணோம். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள். ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமராஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் கேமராஸ் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து கேமராஸ் வந்து ஓகேஷாக வந்து இருந்த மாதிரி எனக்கு வந்து
தோணுச்சு. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேச்சுரல் இது கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம்னா கலர்ஸ் வந்து டீசெண்டாக வந்திருக்கு. ஆனால் நீங்கள் வந்து விவிட் கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஓவர் சேச்சுரேட் ஆன மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த விவிட் கலர் ப்ரொஃபைல் வந்து பிடிச்சா உங்களுக்கு வந்து அது பிடிக்கும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா விவிட் வந்து பெருசாக பிடிக்காது. அதனால இந்த நேச்சுரல் லுக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக வந்து ரஸ்டிக்காக இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமராவை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன குறை சொல்கிறது அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து எதுவுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெச்டிஆர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி வந்து பேக் கேமரா வந்து நம்மளுக்கு டீசெண்டாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்கள் இதை பற்றி இந்த ஃபோட்டோஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இது வந்து டிப்பிக்கலான iQOO விவோ செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்து சொல்லலாம். டீடைல்ஸ் வந்து ரொம்ப அப்படியே குவிச்சு கொட்டுற மாதிரி எனக்கு வந்து ஓவர் ஷார்ப்னிங் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேஸில் வந்து அந்த மேக்கப் மாதிரிலாம் நமக்கு வந்து போடுது. அதை வேணால் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு வந்து எடுத்தேன். ஸோ இது வந்து நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, அதே சமயத்தில் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேலை ஸ்கில்லிங் மறக்காமல் நமக்கு தெரிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.